1000 கோடி வரியை தராமல் ஏமாற்றிய மாஞ்சோலை தேயிலை தோட்ட நிறுவனத்தை தமிழ்நாடு அரசு ஆதரிக்கிறது என்று திருமுருகன் காந்தி குற்றம் சுமத்தியுள்ளார். நிலை மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தின் குத்தகை காலம் முடிவடைந்த நிலையில் பல ஆண்டுகளாக அங்கு வசித்து வரும் தொழிலாளர் குடும்பங்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என இறுதிக்கெடு விதிக்கப்பட்டுள்ளது. இத்தொடர்பாக சென்னை சேப்பாக்கத்தில் மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், ஆண்டுக்கு 4000 கோடி லாபம் ஈட்டிய நிறுவனம் வேலை செய்த மக்களுக்கு தகுந்த இழப்பீடு தரவில்லை என்று குற்றம் சாட்டினார். வரியை தராமல் ஏமாற்றிய இந்த கிரிமினல் நிறுவனத்தை தமிழ்நாடு அரசு ஆதரிக்கிறது என்றும் சாடியுள்ளார். மேலும் தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு சமத்துவபுரத்தில் வீடு, சுயமரியாதையோடு வாழ்வதற்கான வேலை வாய்ப்பு, அந்த நிறுவனத்திலிருந்து நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்றும் கூறினார். நெருக்கடியை கொடுத்து அந்த தொழிலாளர்களை மாஞ்சோலை தேயிலை தோட்ட பகுதிகளிலிருந்து அப்புறப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு துணையாக மாவட்ட நிர்வாகமும் திமுக அரசும் தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் இந்த சமயத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். இந்த மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு நட்டஈடு என்பது அந்த நிறுவனத்திடமிருந்து வாங்கி தரப்பட வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் வரி பாக்கியை இந்த நிறுவனம் வைத்திருக்கிறது. ஏமாற்றி இருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசுக்கு வரி கொடுக்காமல் ஏமாற்றி இருக்கிறார்கள். அந்த வரி கொடுக்காமல் இருப்பதற்கு தடையையும் வாங்கி வைத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு கிரிமினல் பின்னணி கொண்ட ஒரு நிறுவனத்திற்கு ஆதரவாக திமுக அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று நாங்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டுறோம்.